ஏஐ சொந்தங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கொண்டு வந்திருக்கிற தகவல் இந்த சமூக வலைத்தளங்களில் ஆர்வமாக உள்ளவர்களுக்கு ஒரு புதிய செய்தி. அதாவது அவங்களோட திறமைகளை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு செய்தி மகிழ்ச்சியாக இருக்கும். அது இல்லாம நானும் ஏதாவது சைட் பிசினஸ், ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று கிடைக்காதா என்று ஏகிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இது ஒரு அருமையான செய்தி. சரி, வாங்க செய்தியை பார்ப்போம். அதுக்கு முன்னால பயனுள்ள தகவல்களை கேட்பதற்கு எமது சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து போட்டு வாங்க அது என்ன விஷயம் சொல்றேன். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல அதிகமான பேர் அதிக வருமானங்களை பெற்று வராங்க. அது எப்படி பெற்று வராங்க, அதெல்லாம் எங்களால செய்ய முடியாது அப்படின்னு அதிகமான பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. குறிப்பா இன்றைய இளைஞர்களுக்கு இந்த யூடியூப்ல எப்படி வருமானம் பெறுறதுன்னு சொல்லி ஆதங்கம் இருக்கிறது. சிலர் அதிகமான முயற்சிகளை செய்து இந்த யூடியூப்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சிலர் இன்னும் முயற்சி செய்யறாங்க. சிலர் முயற்சி செய்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கைவிட்டுட்டு போயிட்டாங்க. சரி, உங்களுக்கு கைவிட்டுட்டு போனவங்க மறுபடியும் திருப்பி பார்க்குற மாதிரி அல்லது புதுசா யோசிக்கிறவங்க இந்த சமூக வலைத்தளத்துக்கு வருமானத்தை தேடுறதுக்கும் ஏற்கனவே இந்த யூடியூப் மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல வருமானத்தை பெற்று கொண்டிருக்கின்றவங்க மேலும் வருமானத்தை பெறறதுக்கு நல்லதொரு அரிய வாய்ப்பு ஒன்று இலங்கைக்குள்ள வந்திருக்குது. அது என்ன வாய்ப்புன்னு சொன்னால், எங்களோட யூடியூப் தலைப்பை பார்த்தாவே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஃபேஸ்புக் மூலம் யூடியூபில் கிடைக்கும் வருமானம் போல நீங்களும் வருமானம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை நேற்று இலங்கைக்கு ஃபேஸ்புக் நிறுவனமான மெட்டா நிறுவனம் அனுமதி வழங்கிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாலும் இது இருந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சா, ஆமா, ஃபேஸ்புக் பேஜுகளுக்கு வருமானம் ஒன்று கிடைத்தது. அதாவது அதிகமான வியூவர்ஸ் பார்க்குற நேரத்துல ஒரு சில அட்வர்டைசிங் கம்பெனிகள் அந்த ஃபேஸ்புக் கம்பெனியோட தொடர்பு கொண்டு அல்லது அந்த பேஜ் ஓனரோட தொடர்பு கொண்டு தங்களுடைய விளம்பரங்களை அங்கே வெளியிட்டு அதுல ஒரு குறுகிய தொகையை மாத்திரம் அந்த ஃபேஸ்புக் பேஜ் ஓனருக்கு கிடைக்கிற மாதிரி மெட்டா நிறுவனம் செய்து வந்தது. அது கண்டினியூவா இல்ல. அதாவது குறித்த வீடியோ அல்லது போட்டோ அல்லது எங்களோட போஸ்டுக்கு அதிக வியூவர்ஸ் போனா அவற்றுக்கு கம்பெனிகள் விளம்பரம் வழங்கினால் மாத்திரம் அதில் ஒரு பங்கு தொகையை அந்த முகநூல் உரிமையாளருக்கு மெட்டா நிறுவனம் வழங்கியது. ஆனால் தற்போது யூடியூப் போல, அதாவது யூடியூபில் அங்கத்துவம் பெற்று வருமானம் பெறுபவர்களுக்கு என்னென்னலாம் தகுதி இருக்க வேண்டும் என்பது போல ஒரு சிஸ்டம் வரையறுக்கப்பட்டு அவற்றை நீங்கள் செய்து முடிந்தால் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் விளம்பரம் வழங்குவோம், அவற்றில் கிடைக்கப்பெறும் வருமானம் உங்களுக்கு பங்கு அடிப்படையில் தொடர்ந்து வழங்குவோம் என்ற ஒரு மெட்டாவுடைய ப்ராஜெக்ட் இலங்கைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் கனடா, அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் மாத்திரம்தான் ஃபேஸ்புக் பேஜ் மூலம் வருமானம் தேடுபவர்கள், அதாவது சோசியல் மீடியாவில் வருமானம் தேடுபவர்கள் இருந்தார்கள். நம்ம நாட்டில் எல்லாம் யூடியூபர்கள் சொல்லுவாங்க, யூடியூப்ல வருமானம் தேடுறவர்கள் இருந்தார்கள். இப்போது ஏனைய நாடுகள் போல யூடியூபர்கள் மாத்திரமல்லாமல் ஃபேஸ்புக்கர்களும், அதாவது ஃபேஸ்புக்ல வருமானம் தேடுபவர்களும் இனி நம்ம நாட்டுல உருவாக போறாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல ஒருவர் வருமானம் பெற்றுக்கொள்பவராக மாறுவதற்கு, அதாவது மொனிடேஷன் ஆகிறதுக்கு, இன்னொரு மாதிரி சொன்னா யூடியூப்ல பார்ட்னர் ஆகி வருமானம் தேடுறவரா மாறுறதுக்கு சில தகுதிகள் வைத்திருக்கிறாங்க. அந்த தகுதியில ஒன்று தான் 1000 பேர் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும். இது ஒன்று. இரண்டாவது, நாங்க எமது யூடியூப்ல பதிவேற்றிய அனைத்து வீடியோவையும் எமது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்தவரோ அல்லது செய்யாதவர்களோ 365 நாட்களுக்குள்ள 4000 மணித்தியாலங்கள் எமது யூடியூப் வீடியோக்களை பார்த்திருக்கணும். அவ்வாறு பார்த்தால் யூடியூப் நிறுவனம் நாங்க யூடியூப்ல வருமானம் பெறத்துக்கு தகுதியான ஒருவர் என்று சொல்லி நம்மளை இணைத்துக் கொள்வாங்க. பிறகு உங்களுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் அதிகமான மக்கள் பார்வையிடுற மாதிரி பார்வையிடுறதுக்கு அந்த வீடியோக்களை பூஸ்ட், அதாவது ரீச் பண்ணி விடுவாங்க. உதாரணத்துக்கு சாதாரண ஒருவர் வீடியோவை போட்டால் அந்த வீடியோ எல்லாருக்கும் காண்பிக்காது, கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. சில நேரத்தில் அந்த வீடியோட தலைப்பு ஒரு பெஸ்டான தலைப்பாக இருந்தால் அதிக பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது சில சந்தர்ப்பங்களில் நடைபெறும். ஆனால் ஒரு யூடியூப்ல ஒருவர் பார்ட்னராக, அதாவது அங்கத்தவராக ஏற்றுக்கொண்ட பிறகு யூடியூப் நிறுவனமே என்ன செய்யும், அவருடைய ஒவ்வொரு வீடியோவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கும். பாருங்கப்பான்னு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கும். அவர் பார்க்கும் போது அவற்றுக்குள் குறித்த நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் செல்லும். அந்த விளம்பரங்களுக்கு யூடியூபுக்கு கிடைக்கப்பெறும் வருமானத்தில் 40% தாங்கள் எடுத்துக்கொண்டு 60% அந்த வீடியோவை பதிவேற்றிய யூடியூப் ஓனருக்கு யூடியூப் நிறுவனம் வழங்கி வைக்கும். இதுதான் தற்போது உள்ள நடைமுறை. எனக்கு தெரிந்த சிலர் இருக்கின்றார்கள், 4-5 லட்சம் வருமானம் பெறுபவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் மாதம் 30 தொடக்கம் 50,000 வருமானம் பெறுபவர்கள். இவ்வாறு எனக்கு தெரிந்தவர்கள். இது அல்லாமல் பல லட்சங்களை மாதாந்தம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற யூடியூபர்கள் ஏராளம். அது போலத்தான் இந்த ஃபேஸ்புக் நிறுவனமும் என்ன செஞ்சுக்குது, ஒரு கிரைட்டீரியா, அதாவது தகுதி ஒன்றை வரையறுத்து இந்த தகுதியை நீங்க பூர்த்தி செய்தா நீங்களும் ஃபேஸ்புக்ல பார்ட்னரா சேர்ந்து கொண்டு உங்களுக்கும் தொடர்ந்து வருமானத்தை பிரித்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று வைத்திருந்த ப்ரொசீஜரை தற்போது இலங்கைக்குள்ளும் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பரவலா செய்தி வெளிவருகிறது. இந்த வகையில் சகோதரர்களே, நீங்க ஒவ்வொருவர்கிட்டையும் இந்த ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் நீங்களும் இந்த மெட்டா நிறுவனத்தின், அதாவது ஃபேஸ்புக் பார்ட்னராக சேர்ந்து வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரி, நீங்கள் யூடியூப்பில் வருமானம் பெறுறதுக்கு
என்னென்ன தகுதியெல்லாம் வேண்டும்னு சொல்லி நான் இதுக்கு முன்னால் சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஃபேஸ்புக்கில் வருமானம் பெறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்க வேண்டும் அதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். ரைட், முதலாவது உங்கள்கிட்ட இருக்கணும் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும். பொதுவாக அதிகமான பேர் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வச்சுப்பீங்க, அதாவது நீங்கள் அடிக்கடி மெசேஜ் போடுவீங்க, மற்ற மெசேஜ் எல்லாம் பார்ப்பீங்க. அந்த ஃபேஸ்புக் தளத்தை நான் குறிப்பிடவில்லை. அந்த ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இன்னொரு ஃபேஸ்புக் பக்கம், அதாவது ஃபேஸ்புக் பேஜ் என்பதை உருவாக்கலாம். இவ்வாறு உருவாக்கினால் இந்த ஃபேஸ்புக் வருமானம் தர மோனிட்டேஷனில் சேர்ந்து கொள்ளலாம். இது முதலாவது தகுதி. இதனை உருவாக்குவது மிக சிம்பிளான விஷயம். ஃபேஸ்புக்கில் போய் செட்டிங்க்கு போனால் அந்த செட்டிங்கில் இருக்கும் கிரியேட் பேஜ் இருக்கும். அதில் போய் சிம்பிளாக நாம் என்ன செய்யலாம், ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தை பேஜை உருவாக்கி கொள்ளலாம். அவ்வாறு ஃபேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றவர்களுக்கு ஃபேஸ்புக் வருமானத்தில் இணைந்து கொள்ளலாம். ஆனால் நிபந்தனை ஒன்று, இப்போதே அந்த ஃபேஸ்புக்கை தொடர்ந்து நாங்கள் ஃபேஸ்புக் பேஜை உருவாக்கி வருமானம் பெற முடியாது. ஃபேஸ்புக் நிறுவனம் சொல்கிறது, அவ்வாறு உங்களோட பேஜ் இருந்தால் அந்த பேஜுக்கு கிட்டத்தட்ட 90 நாட்கள் கடந்திருக்கணும். அதாவது 90 நாட்களுக்கு முன், அதாவது 3 மாதங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. அவ்வாறு உருவாக்காவிட்டாலும் இன்று நீங்கள் உருவாக்கி வைத்தால் 90 நாட்களுக்கு பின் நாமும் இலக்குகளை அடையலாம். இது ஒரு பெரிய விடயம் அல்ல. அடுத்தது சொல்கிறாங்க, உங்களோட ஃபேஸ்புக் பேஜை 10,000 பேர் ஃபாலோவிங் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல 1000 பேர் சப்ஸ்கிரைப் செய்யணும். அதே போல ஃபேஸ்புக்கில் 10,000 பேர் ஃபாலோ கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வருமானம் பெறும் ஒருவராக தகுதி பெறுவீர்கள் என்று ஃபேஸ்புக் நிறுவனம் குறிப்பிட்டு விட்டது. இவ்வளவுதான் விஷயம். அதாவது உங்களுக்கு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த போஸ்ட்டை போட்டாலும் அந்த 10,000 பேரில் 2,000 பேராவது பார்ப்பாங்க. அவங்க பார்க்கலும் அதில் விளம்பரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் உருவாக்கி 3 மாதம் அல்ல 3 வருடம் கடந்து விட்டது, ஆனால் 10,000 பேர் இல்லை என்றால் இன்னொரு ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அது என்ன விஷயம் என்று சொன்னால், ஃபேஸ்புக் பக்கம் உருவாக்கி 3 மாதம் கடந்து விட்டது, ஆனால் 10,000 ஃபாலோவர்ஸ் இல்லை. அப்படியான ஆட்களுக்கு இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் சொல்லுது, அது ஒரு கடினமான நிபந்தனை தான், இருந்தாலும் குறிப்பிடுகின்றேன். 3 நிமிடங்களுக்குள் 30,000 பார்வையாளர்கள் உங்கள் ஃபேஸ்புக்கு வர வேண்டும். 2 மாதங்களுக்குள் 15,000 போஸ்ட்களுக்கு மக்கள் லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் செய்திருக்கணும், அல்லது பார்வையாளர்கள் ஸ்டிக்கர்களை கிளிக் பண்ணியிருக்கணும் என்பதோடு 1,80,000 நிமிடங்கள் உங்களது வீடியோக்களை பார்வையாளர்கள் பார்த்திருக்க வேண்டும். இதை நிபந்தனையாக வைத்துள்ளார்கள். உண்மையிலே இது எல்லாராலையும் நிறைவேற்ற முடியாது இந்த நிபந்தனை. ஆனால் 10,000 பேரை சேர்த்து கொள்ள பலரால் முடியும். அதுவும் ஒரு நாள்ல முடியாது. நீங்கள் ஒரு 2 வருடம் 3 வருடம், சிலருக்கு 3 மாதத்திலே 10,000 பேர் என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்றதுக்கெல்லாம் மாறிடுவாங்க. நீங்க போடுற விஷயங்களை பொறுத்து மக்கள் உங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூகுள்ல விளம்பரம் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10,000 20,000 செலவழிச்சால் 10,000 ஃபாலோவர்ஸ்களை சில போது எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மக்கள் விரும்பும் தலைப்புகளில் ஆக்கங்களை வழங்க வேண்டும். நீங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல போற மாதிரி எல்லா செய்தியும் போடாம ஏதாவது ஒரு தலைப்புக்குள்ள சித்திரம் வரையலாம், சமையல் செய்து காட்டலாம், பாடல் இசைக்கலாம். ஏதோ உங்களோட திறமைகளை நீங்க ஃபேஸ்புக் வழியாக, அதாவது ஃபேஸ்புக் பேஜ் வழியாக நீங்க காட்டி 10,000 பேரை சேர்த்து கொண்டீங்க என்றால் நீங்களும் யூடியூபர்கள் போல வெற்றியாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க, சமூக விரோத காணொளிகளை, குறிப்பாக கொலை செய்தது, பாலியல், கடத்தல், ஏதோ சமூகத்துக்கு தீங்கு பயக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவிடவும் கூடாது. கூடாத வார்த்தைகளை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அல்லது ஃபேஸ்புக் பேஜ்களில் பதிவிடவும் கூடாது. இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் மோனிட்டேஷன் வருமானம் தாரா ஆளா சேர்ந்த பிறகோ அல்லது சேருவதற்கு முன்னமோ இந்த நிபந்தனைகள் எப்போதும் ஆக்டிவ்லேயே இருக்கும். இது யூடியூபர்களுக்கு நன்கு தெரியும். யூடியூபர்கள் தவறான முறையில் ஏதாவது ஒரு யூடியூபுக்கு கமெண்ட் பண்ணால் யூடியூப் உடனே என்ன செய்யும், அதை கண்டுபிடிக்கும். அவங்களோட ஐடென்டிட்டி, பாஸ்போர்ட் போன்றவற்றை கண்டுபிடித்து அவங்களுக்கு வர வருமான மோனிட்டேஷனை நீக்கிவிடும். 3 முறை வார்னிங் கொடுக்கும், அதோட நீக்கியே விடும். அது போலவே தான் ஃபேஸ்புக் நிறுவனமும் சொல்கின்றது. மேலும் ஃபேஸ்புக் நிறுவனம் சொல்லுது, யூடியூபே போலவே சொல்லுது, மற்றவர்களுடைய காணொளி, மற்றவர்களுடைய புகைப்படம் அல்லது மற்றவர்கள் எழுதிய ஏதாவது கவிதையோ பாடலோ மியூசிக்கோ எதுவோ நீங்க உங்களோட ஃபேஸ்புக்கில் பதிவிடக்கூடாது. அவ்வாறு பதிவிட்டால் அது காப்பிரைட், அதாவது பதிப்புரிமை மீறல். ஆகவே உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வருமானம் பெறும் தகுதியை அது நீக்கிவிடும் என்று ஃபேஸ்புக் நிறுவனம் மாத்திரமல்ல, யூடியூப் நிறுவனமும் அதுதான் செய்யுது. யூடியூப்ல யாராவது ஒருவர் இன்னொருவருடைய ஒரு ஆக்கத்தையோ எதையோ பதிவிட்டால் அது ஒரு சிறிய நேரத்துக்குள்ள மாத்திரம்தான் காட்டலாம். அதாவது 5 செகண்ட் ஒரு அல்லது 10 செகண்டுக்குள்ள தேவையை பொறுத்து காட்டலாம். அதை சொல்லுவோம் ஃபயர் யூஸ்ன்னு சொல்லி. அந்த ஃபயர் யூஸை தாண்டி ஒருவர் காட்டினால் அவருக்கு காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு சொல்லி ஒன்று அடிப்பாங்க. 90 நாள் தண்டனை விதிக்கப்படும். அந்த 90 நாளுக்குள்ள அவர் தொடர்ந்து அதை செய்தால் யூடியூப் உரிமையாளருக்கு கொடுக்கும் தண்டனை என்னென்று சொன்னா, இதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நீங்க யூடியூபில் அல்லது வேறொரு யூடியூபில் உங்களது பெயர், உங்களது அடையாள அட்டை அல்லது உங்களது பாஸ்போர்ட் இலக்கம், உங்களது போன் நம்பர்
போன்றவற்றை வைத்து யூடியூப் என்பதை செய்ய விடவே மாட்டோம். அதாவது ஆயுள் கால தடை. நாம் அவ்வாறு ஜிமெயில் கிரியேட் பண்ணி ஒரு யூடியூப் தயாரிக்க போனால் உடனே பிளாக் என்று காட்டும். காரணம், அவர் இன்னொருவருடைய ஆக்கங்களை 3 முறைக்கு மேல் யூடியூப் 3 முறை ஓனிங் பண்ணியும் அவருடைய ஆக்கங்களை இவர் பதிவிட்டார் என்ற ஒரு காரணத்துக்காக யூடியூப் இவ்வாறான ஒரு தண்டனை வழங்கும். இது போல தான் இந்த ஃபேஸ்புக் நிறுவனங்களும் வழங்கும். என்று சொன்னால் ஒருவர் கஷ்டப்பட்டு செய்ததை நாங்கள் லகுவாக எடுத்து எங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயே போட்டு வருமானம் தேட முடியாது. ஆகவே இந்த விதிமுறைகளுக்கு அமைய நீங்களும் இப்போது இலங்கையில் யூடியூபர்கள் போல ஃபேஸ்புக்கர்களாக மாறும் வாய்ப்பு உங்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். பிரயோசனம் இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது AI டிவியின் AI டாக். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.